படுத்தி தன்னுடைய தம்பியான யாக்கோபுக்கு விற்று போடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதே போல தான் இந்த உலகத்தில் கொஞ்சம் பசி, கொஞ்சம் வேலை இல்லை, கொஞ்சம் வருமானம் குறைவு, கொஞ்சம் வீடு இல்லை, கொஞ்சம் வஸ்திரம் இல்லை, இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்காக கர்த்தர் நம் பிறக்கிறதுக்கு முன்னமே நமக்கு வைத்திருக்கிற அந்த ஒரு புத்திர பாக்கியம் உண்டு. அப்பா பிதாவை என்று விളിக்கிற அந்த புத்திர பாக்கியத்தை நாம் நிசாரமாக நாம் களையக்கூடாது. சொன்னால் அது ஒரு பிறகு அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற மகா பெரிய ஒரு தீமை தான் அது. ஏன்னு சொன்னால் நமக்கு பிறகு பரலோகத்தில் போக முடியாது. பிறகு இந்த விற்று போட்டவனுக்கு அந்த சேஷ்டபுத்திர பாக்கியம் திரும்ப கிடைக்காதது போல் நமக்கும் பரலோக ராஜ்யம் பிறகு கிடைக்காது. அதனால் என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஏசாவை போல நாம் மதிக்கட்டவர்களாக இராதபடி தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு தேவனுக்கென்று வாழ்ந்து பரலோகத்துக்கு போக கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை